ஹலோ மக்களே! எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்துடலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணும் இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ அவங்க 2 பேர் வந்துட்டு அதாவது கிராமத்தில தான் ஹீரோ வந்துட்டு அதாவது என்ன சொல்றது, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்கள கிராமத்தில தான் வச்சிருப்பாரு. அவர் மட்டும் அதாவது சிட்டி இருக்குல்ல, அங்க போயிட்டு வந்து அவர் வேலை பார்த்துட்டுருப்பாரு. அப்பப்போ வந்து பார்ப்பாரு, ஒய்ஃபையும் பொண்ணையும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருப்பாரு. அவர் நல்லா தான் இருந்துட்டே இருப்பாரு. இப்போ ஒரு தடவ அவங்க பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாரு. வந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கூடவே வேலை பார்க்குற ஒருத்தவங்களையும் ஒரு லேடிய கூட்டு வந்திருப்பாரு. அதாவது இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஹஸ்பண்ட் கூட ஒருத்தர் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆஃபீஸ்ல வேலை பார்ப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவருக்கு ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருப்பான். இது வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவர் ஆஃபீஸ்ல. இப்ப இந்த தடவ வரும்போது இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப வந்து இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்க ஒய்ஃப்க்கு ஒண்ணுமே புரியாது. "என்னது இது இவள கூட்டிட்டு வந்திருக்கானே, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு வீட்டுக்காரர் என்ன சொல்வாருன்னா, "ஒண்ணுமே புரியாது. என்னது இது என்னைக்கும் இல்லாம வீட்டுக்காரர் வந்துட்டு ஒரு பொண்ணோட வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன சொல்வாருன்னா, லாஸ்ட்டா ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு நான் தான் போக வேண்டியது. நான் கிளம்பி போற நேரத்தில பார்த்தோன்னா, எனக்கு பதிலா என் ஃப்ரெண்ட் வந்து நான் அத அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. ஆனா போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறமா அவன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப உயிருக்கு போராடி இறந்து போற நேரத்தில என்ன அவன் மீட் பண்ணான். பண்ணும்போது என்கிட்ட அவன் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, "எனக்கு இதுக்கு மேல நான் பொழப்பனா என்னவோ எனக்கு தெரியலடா. என் ஒய்ஃபுக்கும் என் பையனுக்கும் நீ தான் பொறுப்பு. அவங்கள நல்லபடியா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இந்த கதையெல்லாம் இப்ப இவங்கள்ட்ட சொல்லும்போது, இவங்க ஒய்ஃப்க்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கு இப்ப நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒய்ஃப் கேட்பாங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, இல்லம்மா அவனுக்கு நான் சத்தியம் பண்ணி குடுத்துட்டேன். அவங்கள நல்லா நான் பார்த்துக்கணும். அப்படின்னோனே, இப்ப என்னதான் அடுத்த பிளான் அப்படின்னு சொல்லும்போது, திரும்ப நான் அதே கம்பெனில தான் வேலை பார்க்குறேன். இப்ப என் ஃப்ரெண்ட் வேலை பார்த்தான்ல, இப்ப இவரு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இருப்பாரு அந்த கம்பெனில. அவரோட ஃப்ரெண்டும் அங்க தானே வேலை பார்த்துருக்காரு. ஸோ இவங்கலாம் அந்த ஃபேமிலியா அந்த ஊர்ல தான், அந்த சிட்டில தான் இருக்காங்க. அவங்க இந்த கிராமத்துல இருந்து அவங்களுக்கு பழக்கம் இல்ல. ஸோ அவங்கலாம் அதே சிட்டில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல, செலவுக்கு போற வரதுக்குலாம். அதுக்காக நான் ஹெல்ப் பண்ற மாரி இருக்கேன். அதான் உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு இதில விருப்பம் இல்ல. அதான் வந்து கூட்டிட்டு வந்து உன்கிட்ட சொல்லிட்டு, கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அப்படின்ற மாரி சொல்லவும், ஒய்ஃப்க்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஹீரோயினோட பொண்ணு. அது வந்துட்டு கேட்கும். சிட்டிலலாம் வந்து பெரிய பெரிய வீடுலாம் இருக்கும்ல. எனக்கும் அந்த மாரி பெரிய வீட்லலாம் போய் இருக்கணும்ப்பா. இந்த கிராமத்திலேயே நான் இவ்வளோ நல்லா இருந்துட்டே இருக்கேன்ப்பா. அங்க போய் பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் படிக்கணும்ப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். உடனே வந்துட்டு அவங்க அப்பா இருக்கார்ல, என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரும்மா, அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. சீக்கிரமா அப்பா வந்துட்டு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி, உன்னையும் அம்மாவையும் நான் கூட்டிட்டு போறேன். சரியா? அதுவரைக்கும் அம்மா பேச்ச கேட்கணும். சமத்து புள்ளையா இருக்கணும்." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. இப்போ ஒய்ஃப் அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. அப்ப அவரு என்ன பண்ணுவாருன்னா, அப்புறம் வந்து அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அவரோட சேலரி கார்டு இருக்குல்ல, அதாவது அவருக்கு அக்கவுண்ட்ல கார்டு இருக்கும்ல, அந்த கார்டு இருக்கு ஏடிஎம் கார்டு. அத வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட குடுப்பாரு. "இது நீ பத்திரமா வச்சுக்கம்மா. என்னால அடிக்கடி பணம் என்னோட சேலரி வந்து இதில தான் கிரெடிட் ஆகும். உன்னோட செலவுக்கு தேவையானத நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ. நான் என்னால அடிக்கடி வர முடிஞ்சா நான் வரேன். இல்லாட்டி ஒரு நேரம் நான் வர முடியாட்டி கூட உனக்கு கரெக்ட்டான நேரத்தில பணம்லாம் வந்துரும். நீ உடம்பு பார்த்துக்கோ, புள்ளையும் பார்த்துக்கோ." அப்படி இப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லுவாரு. இத சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கூட்டிட்டு வந்தார்ல அந்த லேடியோட முகமே அப்படியே மாறி போயிருக்கும். அது என்ன பண்ணும், இதே மாரி ஒரு கார்ட வந்து ஒளிச்சு வைக்கும். இதுக்கான அர்த்தம் என்னன்றது அந்த டைம்ல நம்மளுக்கு புரியாது. இவரு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசி அதாவது ஹீரோயின் கிட்ட பேசம்போது, அது ஒரு மாரி முகத்த இப்படியும் அப்படியும் சுளிச்சுட்டு நின்னுட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு அந்த லேடிய பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கும். இருந்தாலும் வீட்டுக்காரர் இவ்வளோ சொல்றாரா, சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அவர வழி அனுப்பி வச்சுருவாங்க. அவரும் கிளம்பி போயிடுவாரு. அவர் தான் சொல்லிட்டே போனார்ல, இந்த மாதிரி நான் என்னால வர முடிஞ்ச நேரத்துல நான் வருவேன். எனக்கு அந்த அளவுக்கு நீ நினைக்காத. நீ வேலைங்கள நல்லபடியா பாரு. பொண்ண பத்திரமா பார்த்துக்கோ. இந்த பணத்த எடுத்து செலவு பண்ணிக்கோ அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்கேயே தான் இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப செலவுக்காக பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போவாங்க. அங்கேருந்து பக்கத்திலேயே ஒரு பேங்க் இருக்குமா, அங்க போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட குடுப்பாங்களா, அதில அவங்க என்ன சொல்வாங்கன்னா, பேங்க்ல இருக்கவங்க, "இதில ரூ. 1 கூட காசே இல்ல. நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்க ஹஸ்பண்டோட அந்த கார்ட்ல வந்து ரூ. 1 கூட பணமே இல்லையே." அப்படின்னோனே, இப்ப இவங்க ஒய்ஃப்க்கு அதாவது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "என்னது இது? இதில நெறைய பணம் இருக்கு. என்னோட சேலரிலாம் இதில தான் வரும்னு சொன்னாரே. இப்ப என்ன ரூ. 1 கூட இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அடிக்கடி அவங்க ஹஸ்பண்ட கூட அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா, அங்க ஃபோன் வசதி அதெல்லாம் கூட இல்ல. சரி அவர எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணணும்? அவரே என்ன கஷ்டத்துல இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயம்லாம் பார்த்து, பொண்ணையும் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு, அப்படியே 4 வருஷத்த ஓட்டிருவாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு வேல பார்த்து 4 வருஷத்த ஓட்டிருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஹீரோ வர மாரியே தெரியல. 4 வருஷம் ஆச்சு. ஒரு தடவ கூட அவர் வந்து பார்க்கவும் இல்ல. ரூ. 1 கூட அவர் காசு குடுக்கவும் இல்ல. பொண்ண பத்தியும் விசாரிக்கவும் இல்ல. அவங்களுக்கு ஒரு மாரி சந்தேகமாவே இருக்கும். சரி நம்ம ஏன் டவுனுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பொண்ண தூக்கிக்கிட்டு டவுனுக்கே வந்துருவாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப
ரொம்பவே மோசமா போயிடும். பொண்ணுக்கும் சரியாவே கவனிக்க முடியாது. அவங்க ரொம்ப ஏழ்மையிலேயே இருப்பாங்க. பொண்ணு உப்பு மூட்டை தூக்குற மாரி தூக்கிக்கிட்டு இப்ப டவுனுக்கு வந்துருவாங்க. அந்த டயர்ட்லயும், அந்த அடிக்கிற வெயில்லயும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஷோல்டர்லயே மயக்கம் போட்டு விழுந்துரும். இவங்க ஹீரோயின் இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நடக்க முடியாம நடந்து வந்து ஹீரோவோட ஆஃபீஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த ஆஃபீஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படியிலேயே ஸ்டெப்லேயே அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டுருக்கும். அத படுக்க வச்சுட்டு இப்படி நிமிர்ந்து டயர்டா பார்ப்பாங்களா, அவங்க வீட்டுக்காரர் அங்கருந்து ஆஃபீஸ்லேருந்து இறங்கி வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடியும் அந்த பையனும் கூடவே வருவாங்க. இவங்க 2 பேருமே நேருக்கு நேரா பார்த்துருவாங்க. பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க ஒய்ஃப்‌க்கு வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவர கூப்பிட்டு ஹஸ்பண்ட கூப்பிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, வேக வேகமா போய் ஹஸ்பண்டோட கால்ல போய் விழுந்துருவாங்க. நம்ம பொண்ணு அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, உடனே ஹீரோயின் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, வேற எதுவுமே நீ பேசாத. உடனடியா அவள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற வழிய பாருன்ன உடனே, ஹீரோயின் இன்னும் கால்ல தான் விழுந்துட்டே இருப்பாங்க. இங்கெல்லாம் இருக்காத. இந்த ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரி இங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. என் மானம் தான் போகுது. அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து, "அப்பா, அப்பா நம்ம சீக்கிரம் போணும்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்ப்பாங்களா, உடனே அப்படியே அந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, அத அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கும். அந்த லேடி வேற சமாளிச்சுட்டு இருக்கும். உடனே இவரு என்ன சொல்வாரு, அதுக்கப்புறம் கிளம்பிருவாரு. அவங்கள கூட்டிட்டு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு பாட்டுக்கும் ஹஸ்பண்ட் பாட்டுக்கும் கிளம்புவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப நம்ம இவர தேடி தான் வந்திருக்கோம். இந்த அளவுக்கு உதாசீனப்படுத்திட்டு அவர் பாட்டுக்கு போறாருன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமா இருக்கும். போனவரு பார்த்தீங்கன்னா, திரும்ப நின்னு என்ன சொல்வாருன்னா, "உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். சீக்கிரமா நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும். "நான் உன்ன விவாகரத்து பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினால தாங்கிக்கவே முடியாது. "எதுக்காக அப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதுக்கெல்லாம் என்னால காரணம் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் இங்க இருந்துட்டு என் மானத்த வாங்காத. பொண்ண கூட்டிட்டு நீ உடனே வந்து அந்த கிராமத்துக்கே திரும்ப போயிடு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லேடியும் அந்த பையனையும் கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, "இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்ன தப்பு பண்ணோம்? இந்த 4 வருஷமா நம்மள தவிக்க விட்டுட்டு திடீர்னு பார்த்த உடனே இந்த மாரி விவாகரத்து பண்றேன்னு சொல்றானே! நான் என்ன தப்பு பண்ணேனே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. மயக்கமா ரொம்ப டயர்டா வேற இருக்காங்களா, அப்படியே மயக்கம் போட்டு வேற விழ போவாங்க. ஆனா பொண்ணு வேற மயங்கி கிடக்குறாளா, அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பொண்ண அப்படியே பிடிக்கிறதுக்காக அப்படியே போயிட்டே இருப்பாங்களா, அப்படியே அதே இடத்துலயே 2 பேருமே இறந்து போன மாதிரியே இருக்கும். டக்குன்னு இப்படி முழிச்சு பார்ப்பாங்க பாருங்க, அவங்க பொண்ணு வந்து அவங்கள எழுப்பிக்கிட்டு இருக்கும். "அம்மா, அம்மா எந்திரி, எந்திரி. இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க? எந்திரி, எனக்கு பசிக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்கும். "அப்பதான் உனக்கு ஒண்ணும் ஆகலையோ, நீ நல்லா தானே இருக்க" அப்படின்ற மாரி அம்மா அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப பதறி போவாங்க. ஏன்னா இது எல்லாமே இப்ப நடந்தது பூராவுமே, அதாவது அவங்க வீட்டுக்கார பார்க்கறதுக்காக பொண்ண கூட்டிட்டு இங்க வந்தாங்கல்ல, அதுலருந்து எல்லாமே கனவு அவங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இப்படிலாம் கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும். உடனே "எனக்கு பசிக்குதும்மா, ஏதாவது செஞ்சு தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குமா, "இதோ இப்பவே வந்து உனக்கு சமைச்சு தரேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுக்காக வந்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு குடுப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "அப்பாவ பார்த்து ரொம்ப நாளா ஆகுதும்மா. நான் அப்பாவ ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ கவலைப்படாத. நானும் நீயும் போயிட்டு அப்பாவ சீக்கிரமாவே பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின். உடனே அந்த பொண்ணு சொல்லும், "அப்பாவ பார்த்தோனே நான் சொல்லுவேன். நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லுவேன். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம கூட சந்தோஷமா இருப்பார்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்குமா, "சீக்கிரமாவே அப்பாவ பார்க்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்ப எதுக்கு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி ஒரு கெட்ட கனவு வேற வந்துருச்சு. அங்க உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, இப்ப ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண கூட்டிட்டு இப்ப கிளம்பிருவாங்க. கிளம்பி பொண்ண கூட்டிட்டு வந்துருவாங்க. பொண்ணுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கும். அப்பாவ பார்க்க போறோம், அப்பாவ பார்க்க போறோம் ரொம்ப குதிச்சுக்கிட்டே வரும். இந்த ஆஃபீஸ தேடி கண்டுபிடிச்சிருவாங்களா, அங்க 2 அந்த கேட்பாங்க, "என் வீட்டுக்காரர் இங்க வேலை பார்க்குறாரு" அப்படி இப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டே இருக்கும்போது, ஒருத்தர் மேல இடிச்சிருவாங்க. அவர் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஆஃபீஸோட சேர்மனா இருப்பாரு. அவர் வந்து, "யாரும்மா நீங்க? இங்கேருந்து வில்லேஜ்லேருந்து வந்த மாரி இருக்கு. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிப்பாரு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்க வீட்டுக்காரர் இங்க தான் வேலை பார்க்குறாரு. அவர பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னு" கேட்கும்போது, பேர் என்னன்னு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் ஒரே ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவர் இங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, இங்க வந்தவர் பார்த்தீங்கன்னா, அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்கள தான் வந்துட்டு இவரோட ஒய்ஃப்ன்னும், அந்த பையன் தான் இவரோட பையன்னும் சொல்லி வச்சிருப்பாரு. இந்த லேடி என்ன திரும்ப இங்கேருந்து கிராமத்துலேருந்து வந்துட்டு, இவங்க தான் ஒய்ஃபு, இவங்க தான் பொண்ணு அப்படின்ற மாரி சொல்றாங்களே, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த சேர்மனுக்கு ஒரு மாரி யோசனையா இருக்கும். அவர் வந்துட்டு இங்க தான் பக்கத்துல தான் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட அந்த அட்ரஸ் இருக்கும்ல, அத வந்துட்டு இவங்க வந்து குடுக்க சொல்வாரு அந்த சேர்மன். உடனே அவங்க குடுத்த உடனே, இவங்களும் ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்க, அத வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்ப இந்த சேர்மனுக்கே அவர் மேல டவுட் வரும். இந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மேல. உடனே இங்க வேலை பார்க்குறவன் இந்த மாரி ஏதோ பொய் சொல்லி வேலை பார்க்குறானான்னு சொல்லிட்டு, அவங்களோட ஆள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டு, "இந்த ஆள பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணு. அவர பத்தி அவர் என்ன பண்றாரு, என்ன ஏது, அவரோட உண்மையான ஒய்ஃப் யாரு, என்ன ஏதுன்றத கண்டுபிடிங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவர் காலையும் கட் பண்ணிடுவாரு. இங்க வந்து பார்த்தோம்னா, ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தேடி அலைஞ்சு வந்துருவாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவர் அவங்க ஃபேமிலியோட, அதாவது அந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடி, அந்த குட்டி பையன் எல்லாரும் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு, அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த கண்ணாடி டோருக்கு அந்த பக்கமா நின்னு அப்படியே ஹீரோயினும் அந்த பொண்ணும் நின்னு பார்த்துட்டே இருப்பாங்களா, உடனே ஹீரோ பதறிருவாரு. பதறின உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த லேடி இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் பதறிடும். அச்சச்சோ! அப்படின்ற மாரி பதறி, இப்ப 2 பேரும் உழுந்தடிச்சுக்கிட்டு வெளிய ஓடி வருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஃபேமிலியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. உடனே ஹீரோ இருக்கார்ல, பார்த்தோன்னே என்னென்னலாம் சமாளிப்பாரோ அத்தனையும் சமாளிப்பாரு. அது ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு இவர் ஆரம்பிக்கும்போதே, அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு, "இல்ல என் பையன் வந்து வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாம் சாப்பிட ரொம்ப
ஆசைப்படுவான். அவன சாப்பிட வைக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். அதனால தான் இவரு என்ன கூட்டிட்டு வந்தாரு. வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாரி அந்த லேடி வேற சொல்லுமா, உடனே அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவரும், ஆமா, ஆமா வேற எதுவும் கிடையாது அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது குட்டி பையன் இருக்கான்ல, அங்க தனியா சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் வேக வேகமா ஓடி வந்துட்டு, அப்பா, அம்மா நான் சாப்பிட்டுட்டேன் வாங்க போலாம் அப்படின்ற மாரி கைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவான். உடனே ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பாங்களா, உடனே இல்ல, இல்ல அவன் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அந்த மாரி அவன் வந்து அப்பா திடீர்னு இறந்து போனதுனால என்ன அவன் அப்பான்னு கூப்பிடுறான். வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாரி ஹீரோவும் அந்த லேடியும் சமாளிப்பாங்க. ஹீரோயின் அப்படியே அதாவது அந்த ஹஸ்பண்ட்ன்னு தான் சொல்லணும். உடனே ஹீரோயின் அப்படியே முறைச்சு முறைச்சு நின்னு பார்த்துட்டே இருப்பாங்களா, உடனே ஆமா, ஆமா என் பொண்ணும் வந்துட்டு அப்ப மைண்ட் ஹீரோயினுக்கு எப்படி இருக்குன்னா, 4 வருஷமா நாங்க பொண்டாட்டி புள்ளைங்க என்ன பண்றோம், ஏது பண்றோன்றது உனக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்ல. ரூ. 1 பணம் கூட எங்களுக்கு வந்து சேரல. ஆனா இன்னைக்கு அவனோட பொண்டாட்டி புள்ளைங்க வந்துட்டு வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிடணும்னு சொன்னதுக்கு நீ கூட்டிட்டு வந்திருக்கியா? அப்படின்ற மாரி உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். டக்குனு என்ன சொல்வாங்கன்னா, நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சேர்மன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த ஹீரோயின் கிட்ட அந்த ஆள் பேசிட்டு இருக்கார்ல அவர் ஹஸ்பண்ட், அவங்க 2 பேரும் பேசுறதையும் அந்த லேடி வந்து பேசுறதையும் கவனிச்சுருவாரு. இவன் நடவடிக்கையே சரியில்லையே, இவன பத்தி கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும்னு அவரு ஒரு பக்கம் நினைச்சுட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இவர் இருக்கார்ல ஹஸ்பண்ட், அவர் வந்துட்டு ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு, "உள்ள வா, நம்ம சாப்பிடலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருவாரு. இப்ப வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் உட்கார போற சேர் இருக்குல்ல, அத தான் எடுத்து போட்டுப்பாங்க. தான் பொண்ணுக்கு ஒரு சேர ஒதுக்கிருவாங்க. இவங்க 3 பேர் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டாங்களா, இப்ப அவருக்கு உட்கார இடம் இருக்காது. உடனே பக்கத்துல உள்ள சேர் எடுத்து போட்டு அவர் வீட்டுக்காரர் உட்காருவாரு. யாருக்காலும் அவன் என்ன சொல்வான், "இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்ல. இவ வந்து வில்லேஜ் கேர்லா இருக்கா. இவ கூட உட்காந்து சாப்பிடுறதே எனக்கு பிடிக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். டக்குன்னு என்ன சொல்வாங்கன்னா, "அந்த மாரி நீ பேசினதுக்கு அவகிட்ட சாரி கேளு." அப்படின்ற மாரி சொல்லவும், "நான் சாரி கேட்க மாட்டேன்." அப்படின்ற மாரி அந்த பையனும் சொல்லிட்டே இருப்பான். இப்ப நீ கேட்கணுன்ற மாரி சொல்லவும், இப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா, "அவன் சின்ன பையன். அவன் தெரியாம பேசிட்டான். இதெல்லாம் பெருசு பண்ணாத." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். உடனே சாப்பாடு எடுத்து அவங்க இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாப்பாடுலாம் சாப்பிடுது. இன்னும் கொஞ்சம் கேட்கும்போது, அந்த லேடி சாப்பிடணும்னு வச்சிருந்தாங்கல்ல, அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து பொண்ணுக்கே குடுப்பாங்க. அது டிராவல் பண்ணி வந்திருந்ததுனால அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பசிக்குமா, எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த லேடிக்கா சுத்தமா பிடிக்காது. அதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு சரின்னு படாத உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு வெளிய வருவாங்க. அதாவது ஹஸ்பண்ட் கூட்டிட்டு. வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசுவாங்க. அப்பதான் கேட்பாங்க, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 4 வருஷமா நானும் பொண்ணும் என்ன பண்ணோன்றத கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்னம்மா பண்ணேன்? 4 வருஷமா தான் உனக்கு தான் பணம் தான் செலவுக்கு போட்டுட்டு தானம்மா இருந்தேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்வாரு. "பணம் போட்டுட்டு இருந்தியா? உன் கார்ட கொண்டு போய் நான் குடுத்தேன் அப்படின்னா, அதுல ரூ. 1 கூட இல்ல தெரியுமா? விவசாயம் பார்த்து இவ்ளோ நாளா நான் என் பொண்ண கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ரூ. 1 காசு கூட இல்ல. நாங்க எப்படி இருக்கோம்? என்ன ஏதுன்னு கூட வந்து பார்க்கணும்னு தோணவே இல்லல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா? "அப்படிலாம் இல்லவே இல்லையே. நான் உனக்கு பணம்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன்." "இரி" அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்டுல ஒத்த பைசா இல்லன்னு சொல்லிட்டு இந்த கார்ட தூக்கி அவர் மூஞ்சிலே விட்டெறிவாங்க. "இது எப்படி பாசிபிள் ஆகும்? அந்த மாரி வாய்ப்பே கிடையாது. ஒரு நிமிஷம் இரு. நான் போய் அவள்ட்ட போய் கேட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கார்ட எடுத்துக்கிட்டு வேக வேகமா உள்ள வருவாரு. இவங்க 2 பேரும் பேசினத அந்த லேடி கேட்டுருவாங்க. அச்சச்சோ! இந்த கார்டு விஷயத்த தான் கேட்க வரான் போலயே! நம்ம பண்ண வேலை இங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் உள்ள தான் ரெஸ்டாரண்ட்குள்ள வருவார். அதுக்குள்ள வேக வேகமா வந்துட்டு அவர் தோள்ல அப்படியே சாஞ்சுகிட்டு அப்படியே தடவி குடுத்துக்கிட்டே சொல்லுவாங்க. "சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. எப்ப நீங்க என்னையும் புள்ளையும் அதாவது பார்த்துக்கிறேன்ற பொறுப்புல நீங்க வந்தீங்களோ, அப்பத்துலருந்தே நான் வந்து உங்களுக்கு சொந்தமானவ மாரி நான் இருந்தேன்." அப்படின்ற மாரிலாம் அப்படியே நடிப்பாங்க. அதனால அதாவது எப்படின்னா, உங்க அக்கவுண்டோட என் அக்கவுண்ட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுலருந்தே வர்ற அமௌண்ட்லாம் நான் என் செலவுக்காக, என் பையன் செலவுக்காக, படிப்புக்காக கொஞ்சம் இதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் அங்க வந்து பணம் போகல. மொத்தத்தையும் இவருக்கு சேலரி வந்தோனே மொத்தத்தையும் இவங்க அக்கவுண்ட்ல அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளா. அத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் என்ன சொல்வாரு, "இந்த 4 வருஷமா என் பணத்த நீ இவ்ளோ இதா சேமிச்சு வச்சுட்ட. இதே அவள்ட்ட இருந்ததுன்னா அவ நிச்சயமா வீணா தான் ஆக்கியிருப்பா. நான் உன்ன நெனச்சு சந்தோஷப்படுறேன்." அப்படின்ற மாரி இந்த ஆள் சொல்லுவான். "நிஜமாவேவா?" அப்படின்ற மாரி இவங்க கேட்பாங்க. "ஆமா, உன்ன நெனச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த பையன் வந்து கதற ஆரம்பிச்சுருவான். அந்த குட்டி பையன். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அங்க ஓடி வருவாங்களா, அந்த பையன் என்ன சொல்வான்னா, "இந்த பொண்ணு என்ன தள்ளி விட்டுட்டா. இந்த வில்லேஜ் கேர்ள் வந்து என்ன தள்ளி விட்டுட்டா." அப்படின்ற மாரி அழ ஆரம்பிச்சுருவான். உடனே அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கும். "நான் அந்த மாரி எதுவுமே பண்ணல. அவனா தான் வேணும்னே இடிச்சுக்கிட்டான். அவன் என்ன தள்ளி விட வந்தான். அவன் இடிச்சுக்கிட்டு விழுந்துட்டு அவன் அழறான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அழுதுகிட்டே வேற சொல்லும். ஆனா, இப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த லேடி வேற அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பொண்ண திட்ட ஆரம்பிச்சுரும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண அடிக்க வேற வந்துரும் அந்த லேடி. உடனே ஹீரோயின் போயிட்டு அத அடிக்க விடாம தடுத்து நிப்பாட்டிருவாங்க. உடனே கோவிச்சுக்கிட்டு அந்த லேடி வந்து பையன கூட்டிட்டு வெளிய போயிடும் இப்ப. வந்துட்டு கோவப்பட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். உடனே என்ன பண்ணுவாரு, அங்க உள்ள கிளாஸ் பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு பொண்ணுகிட்ட அவ்ளோ ஹார்ஷா நடந்துப்பாரு. "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு பையன இப்படித்தான் புடிச்சு தள்ளி விடுறதான்னு?" கேட்கவும், "அப்பா ஏம்மா என்ன இப்படி சொல்றாரு? நான் தப்பு பண்ணவே இல்லம்மா. நான் தட்டி விடவே இல்ல. அவன் தான் என்ன தள்ளி விட்டான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சுருமா. உடனே அந்த அப்பா வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ண அடிக்க போவாரு. உடனே ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துரும். புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க அவர. புடிச்சு தள்ளி விட்டு, "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? இவ உன்னோட சொந்த பொண்ணு. அவ பொய் சொல்வாளா? அந்த மாரி கேரக்டரா அவ? அவ சொல்றதுல கொஞ்சம் கூட உனக்கு உண்மை இருக்கும்னு நம்பிக்கை இல்லல்ல? அவன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சிருந்தும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்ப கோவமா கத்துவாங்களா. உடனே இவருக்கு கோவம் தாங்காது. "இப்ப என்ன உனக்கு? பணம் நான் போடல, பணம் நான் போடல, பணம்
பணம் பணம்னு சொல்லி தானே இப்ப நீ என்ன தேடி வந்திருக்க. இந்தா பணம். இந்த பணத்த எடுத்துட்டு உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. நீ எங்க இருந்தியோ அந்த கிராமத்துக்கு இங்கேருந்து போயிடு. நீ இங்க இருந்தாலே எனக்கு அது அவமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு கொஞ்சம் பணம் இருக்குல்ல, அத எடுத்து அவங்க மூஞ்சில அப்படியே விட்டு எறிஞ்சிருவாரு. அவர் பாட்டுக்கு நேரா அந்த லேடி பின்னாடி அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வரும். இப்ப அவங்களுக்கு வந்த கனவு மாரி தானே இதெல்லாம் இருக்கு. இத நான் சும்மா விடுவேன்னு நெனச்சிட்டு இருக்கியா? இந்த பணத்த தூக்கி நீ விட்டு எறிஞ்சுட்டா, உங்க 2 பேரையும் ஜோடி புறா மாரி நான் வாழ விட்டுருவேனா? இத நான் நிச்சயமா விடமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அடுத்ததா என்ன பண்ணுவாங்க, நேரா ஹீரோ வேல பார்க்குறாருல்ல, அந்த ஆஃபீஸ்க்கு பொண்ண கூட்டிட்டு போயிடுவாங்க. போனவங்க பார்த்தீங்கன்னா, அந்த சேர்மன்லேருந்து அங்க கூட வேல பார்க்குறவங்க எல்லாரும் வரும்போது அப்படியே ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா உண்மதான். அந்த இடத்துக்கு அவங்க அப்படிதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா வந்துட்டு, இந்த மாரி என் வீட்டுக்காரர் இங்க வேல பார்க்க வந்தாரு. 4 வருஷமா அவரு ஊருக்கே வரல. நானும் என் பொண்ணும் கிராமத்துல இருக்கோம். எவ்ளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வந்தவங்க எல்லாம் இவங்க யாரா இருக்கும்? யாரோட ஒய்ஃப்? யாரோட ஒய்ஃப்ன்னு எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் அவங்க ஹஸ்பண்டோட பேரு சொல்லும்போது, எது அவரோட ஒய்ஃபா? அவரோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு அந்த லேடிய தானே சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன இவங்க வந்து ஒய்ஃப்ன்னு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது, இப்ப இந்த ஆள் இருக்காருல்ல, அந்த ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமா வந்து என் மானத்த வாங்காத இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. என்ன மன்னிச்சிருங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஏங்க என்ன விட்டு போறீங்க? அப்படின்ற மாரி இவங்க பாட்டுக்கு அழுதுட்டே இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப பலால் பலால்னு கன்னத்திலேயே ஓங்கி ஓங்கி அறைவாரு. அடி வாங்குனாலும் அந்த இடத்த விட்டு அசையாம உட்காந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த செக்யூரிட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டு போய் வெளிய தூக்கி வீசுங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செக்யூரிட்டியும் வந்து அந்த ஹீரோயின கையெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க. கரெக்ட்டா சேர்மன் அங்க வந்துருவாரு. வந்த உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாரி கிராமத்துல நாங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். வெளியூர்ல வேலை பார்க்குறேன்னு வந்தாரு. நல்லா தான் எங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு 4 வருஷமா வீட்டுக்கு வர்றதில்ல. ரூ. 1 கூட காசு குடுக்குறதே இல்ல. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எதுவுமே எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுவாங்க. உடனே இப்ப சேர்மனுக்கு ஒண்ணும் புரியாது. என்னது இது? உங்க ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு இவங்களலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. இவங்க என்ன உங்க ஒய்ஃப்? இப்ப இதுல யாரு உங்களோட உண்மையான ஒய்ஃபா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா? உடனே ஹீரோக்கு அதாவது அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி ஆயிடும். என்ன செய்றதுன்னே தெரியாது. டக்குன்னு இப்ப என்ன சொல்வாருன்னா, இல்ல இல்ல இவங்க தான் என்னோட ஒய்ஃப். இவன் தான் இந்த பொண்ணு தான் என்னோட பொண்ணு அப்படின்ற மாரி இப்போ உண்மைய வந்து ஒத்துப்பாரு. ஒத்துக்கிட்டவர் பார்த்தீங்கன்னா, சேர்மன் முன்னாடி அப்படியே நடிப்பாரு. "இங்க பாரும்மா, என்னால வர முடியாம போயிருக்கலாம். என்ன மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப நீ வந்து அந்த கிராமத்துக்கு போ. நான் சீக்கிரமாவே உன்ன வந்து பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனாலும் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, "என்னால முடியாது. நான் இத்தன வருஷம் பொறுமையா இருந்துட்டேன். திரும்ப எந்த நம்பிக்கையில நான் இருக்கிறது? நான் இங்கேருந்து போக மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அந்த சேர்மன் முன்னாடியே. எல்லாருமே ஒரு ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இந்த லேடி கிட்ட இந்த சேர்மன் கேட்பாரு, "நீங்க அவரோட ஒய்ஃபான்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல. நான் அவரோட ஒய்ஃப்லாம் கிடையாது. அவர் என்ன டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. என் வீட்டுக்காரர் இறந்ததுலருந்து. என்ன எங்க தங்கியிருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "இங்க தான் ஒரு வீடு எடுத்து அந்த மாரி தங்கும்போது, அது காஸ்ட்லியான இடமாச்சே. உங்கள அங்க தங்க வச்சுட்டு, இந்த மாரி கட்டின பொண்டாட்டியும், புள்ளையும் இந்த மாரி கிராமத்துல கஷ்டப்பட விட்டுருக்காரா இவரு?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அங்க உள்ளவங்க எல்லாருமே அப்படியே கூடி கூடி பேச ஆரம்பிச்சுருவாங்க. "என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கான்? இவ்ளோ இத்தனைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்து அவ்ளோ சேலரி அவருக்கு வருது. அவ்வளத்தையும் ரூ. 1 கூட பொண்டாட்டி புள்ளைக்கு குடுக்காம, இந்த மாரிலாம் இருக்கான். பொண்டாட்டி புள்ளைங்க எவ்ளோ கஷ்டத்துல வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சுருவாங்க. அது சொல்லுவாங்க, "இந்த மாரி 4 வருஷமா நாங்க அங்க இருக்கோம். நீங்க வந்து எங்கள பார்க்கவே இல்ல. உங்க ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவள பார்த்துக்கணும். அந்த பொறுப்ப என்கிட்ட அவன் சத்தியம் வாங்கிட்டான்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களே! அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும், அந்த பையன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பாருங்க. உங்க கட்டின பொண்டாட்டி நானும், நீங்க பெத்த பொண்ணும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாருங்க. அவள இன்னும் நான் படிக்க வைக்கல. அவளோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. எங்களுக்கு நீங்க ரூ. 1 கூட குடுக்கல. நீங்க ஏன் எங்கள இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் கேட்கவும், எல்லாருமே இப்ப அவர பார்த்து ஹஸ்பண்ட பார்த்து கேட்பாங்க. "எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அந்த சேர்மன் இருக்கார்ல, அவரு கேட்பாரு, "உங்களுக்கு நான் இவ்ளோ சேலரி குடுக்குறேனே! உங்க ஒய்ஃபும், குடும்பத்தையும் பார்க்கணும்னு தானே அதெல்லாம் நான் பண்றேன். நீங்க எதுக்காக இந்த மாரி பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு இப்ப எல்லாரும் கேட்கவும், இப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியாது. இப்படி பேசிட்டே இருக்கவும், இப்ப அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் அப்படியே முழிச்சுட்டு திரு திருன்னு முழிச்சுட்டே இருப்பாரு. என்ன செய்றதுன்னே தெரியாது. உடனே இப்ப சேர்மன் என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின்ட்ட வந்து கேட்பாரு, "இப்ப நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "எனக்கு இவன்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோ டக்குன்னு ஹஸ்பண்ட் இருக்கார்ல, வேக வேகமா வந்து, "என்ன பேசுற நீ?" அப்படின்ற மாரி அப்படியே ரொம்ப நடிப்பா நடிப்பாரு. "நான் உனக்காக உன் மேல எவ்வளோ பிரியமா இருக்கேன்." அப்படி இப்படின்னு. உடனே இப்ப அந்த சேர்மனுக்கு செம்ம கோவம் வந்துரும். "உங்க ஃபேமிலிய பார்த்துக்கணும். உங்க ஃபேமிலி சூழ்நிலைக்காக தான் அவங்க கிராமத்துல இருக்காங்க. நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்றனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல பதவியும் குடுத்து, இவ்ளோ சம்பளமும் குடுத்துருந்தேன். ஆனா நீங்க இவ்ளோ நாளா உங்க ஃபேமிலிய நீங்க கவனிக்கல. ஸோ இனிமே இந்த பதவிக்கு நீங்க தகுதியானவங்களே இல்ல." அப்படின்ற மாரி சேர்மன் சொல்லுவாரா. உடனே இவரு டக்குன்னு, "இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்தது. நான் இப்பவே என் ஒய்ஃப கூட்டு போய் சமாதானப்படுத்திறேன். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க." அப்படின்ற மாரி அவர்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டுட்டு அவங்க ஒய்ஃப வேக வேகமா கூட்டிட்டு வருவாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, "எப்படியாவது நான் சமாதானம் வாங்கிடுறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அவர் எங்க இந்த லேடியோட வாழ்ந்துட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு கூட்டு வருவாங்களா. வந்தோனே பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை பண்ற? உன்ன யார் இங்க வர சொன்னது?" அப்படின்னு கேட்பாரு. அப்போ உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "உன் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான்னு அவனோட ஒய்ஃப வந்து நீ இந்த அளவுக்கு ரிச்சா வச்சுட்டு இவ்ளோ பெரிய இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க. கட்டின பொண்டாட்டியும் பொண்ணும் என்ன சாப்பிடுறாங்க? எப்படி வாழ்றாங்கன்றத பத்தி நீ யோசிக்கவே இல்லல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன என்ன பண்ண சொல்ற? என் ஃப்ரெண்ட் நல்லா இருந்தான். அவன் திடீர்னு இறந்து போயிட்டான். அவன் நல்லா சொகுசா வச்சிருந்தான் அவள. அவள திடீர்னு கொண்டு போய் நான் கிராமத்துல தள்ள முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "அப்ப எங்கள பத்தி நீ யோசிக்கவே மாட்டல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க ஹீரோயின் கேட்கும்போதும், அவர் நான் என்னதான் பண்றது? அவரோட கடமையே இதுதான்.
அப்படின்ற மாதிரி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருப்பார். ஹீரோயின் பார்க்குற வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கே புரிஞ்சிரும். சொல்லி சொல்லி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதுக்கு சொன்னாலாம் புரியாது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. உடனே இப்போ இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா, இங்கே பாரு உனக்கு பணம் தானே வேணும், இந்த தடவை நான் பணம் கொடுக்குறேன், என் கார்டில் நிறைய பணம் இருக்குது, அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீ திரும்பவும் அந்த வில்லேஜுக்கு போயிடு, இங்கே நான் உன்னை பார்க்கவே கூடாது, இதனால் உன்னால் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அவனு ஹீரோயின் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், அவங்கள அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்டு வரும்போது அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளிவிடும். எங்கள் அம்மா மேலே கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடவும் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படி நின்றுட்டே இருப்பார். இப்போ உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் எனக்கு பணம் வேணும், எனக்கு நீ பணம் கொடுத்தீங்கன்னா உன்னை நான் விவாகரத்து பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு இப்போ யோசிப்பாரு, ச்சே நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக உள்ளே போயிட்டு என்ன சொல்வார், அந்த லேடிகிட்ட போயிட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த லேடிக்கு அந்த ஒரு கட்டு பணத்தை கொடுக்க கூட சுத்தமாக பிடிக்காது. அது ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம பணம் கொடுக்கணுமான்னு கேட்கும்போது போய் எடுத்துட்டு வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவாரா. உடனே வேகமாக போய் ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அது உடனே அந்த ஹஸ்பண்ட் இருக்கால வாங்கி ஹீரோயின் ஒரு பேக் வச்சிருப்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவராக கொண்டு போய் அந்த பணத்தை வச்சிருவார். அந்த ஹேண்ட் பேக் மாதிரி பெருசாக வச்சிருப்பாங்க. அதில் கொண்டு போய் இவராக அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவார், இது போதும் இல்லை, இங்கேருந்து இப்போவே கிளம்பு, போய் வந்து அந்த கிராமத்துக்கே போய்ட்டு திரும்ப நான் உன்னை இங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இது எனக்கு பத்தாது அப்படின்வாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் கிராமத்துக்கு போய் நான் வாழணும், நான் வந்து எனக்கு துணிமணி எடுக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், இன்னும் எங்களை அன்றாட வேலையெல்லாம் பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்னா நீ கொடுத்துருக்க பணம் மட்டும் போதும்னு நினைக்கிறியா? நீங்கள் போட்டிருக்க சாப்பாடு, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்லையும் சாப்பிட்ற சாப்பாடுக்குமே இதெல்லாம் பத்தாதுல்ல, அப்புறம் எப்படி நாங்கள் மட்டும் அந்த மாதிரிலாம் இருக்க முடியும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், அதுவும் மில்லியன் கணக்கில் கேட்பாங்க. உடனே அவருக்கே ஒரு மாதிரி என்ன நீ இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்னு நினச்சினா எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஹீரோயின் பிடிவாதமாக நிற்பாங்க. உடனே அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க, இவங்க பார்த்தீங்க இவ்வளோ லட்சக்கணக்கில் அதாவது மில்லியன் கணக்கில் பணம் கேட்குறாங்க, இந்த மாதிரி பொம்பளைங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க, அதுக்காக நீங்கள் மயங்கிறாதீங்க, அவ்வளோ பணத்தை கொடுத்துறாதீங்கன்னு சொல்லும்போது அந்த ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்குன்னா, இவளோட தொந்தரவு இல்லாமல் இனிமேல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட பேச்சை கேட்காம அவ்வளோ பணத்தையும் மொத்த பணத்தையும் அவங்க கேட்ட பணத்தை கொண்டு வந்துருவார். கொண்டு வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது போதுப்பான்னு கேட்ட உடனே இதுவும் போதாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அப்புறம் உனக்கு வேற என்னதான் வேணும்னு கேட்கும்போது, இந்த நீ இப்போ தங்கியிருக்கில்ல இந்த காஸ்ட்லியான வீடு, இந்த வீடை வந்து என் பேரில் நீ எழுதி கொடுக்கணும், அப்போ தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஹீரோயின் சொல்லும்போது இவருக்கு சம்மக்கும் ஒரு உடனே ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவார் அவங்க ஒய்ஃபை வந்துட்டு. அவங்க கேட்ட பணத்தை ஹீரோ கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனால் அது வீட்டெல்லாம் இப்போ என்னால் எழுதி தர முடியாது, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். இருந்தாலும் 2-3 அடி ஹீரோயின் வாங்கினாலும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ உனக்கு விவாகரத்துக்கு வேணும்னு நினச்சினா இந்த வீட்டை என் பேரில் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் விவாகரத்து பத்திரத்தை கொண்டு வா, நான் சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ போவாங்க. ஒன்று இந்த லேடி என்ன சொல்ல, இவங்கெல்லாம் வந்து வெக்கமே இல்லாதவங்க, பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி இவங்க சொல்லுவாங்க. ஒன்று இவருக்கா ஹஸ்பண்டுக்கா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். சரி இப்போதையாவது போய் தொலைஞ்சால, இதுக்கப்புறம் அவள் கிராமத்துக்கு போயிடுவா, இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் வந்து இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே வந்துருவாங்களா. வரும்போது பொண்ணு வந்து பசிக்குதுமான்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்போ அம்மா கிட்ட நிறைய காசு இருக்குது, அம்மா உனக்கு எல்லாமே வாங்கி தரேன், உனக்கு நல்ல துணிமணிலாம் வாங்கி தரேன், உன்னை நல்ல ஸ்கூலில் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டே வருவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் அடியாளுங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடும், இந்த மாதிரி ஒருத்தி வந்துட்டு பணத்தோட போகிறா, அவளை அடிச்சு பிடிச்சி அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இது வேறு அடியாளுங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடும். இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பாங்களா, அங்கே 4-5 பேர் வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கையில் உள்ள பேக்கை பிடுங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து சேர்மன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை கூட்டிட்டு அவர் காரில் வெளியே போயிட்டு இருப்பாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேடியை பார்த்த மாதிரி அவருக்கு ஞாபகம் இருக்குமா, அங்கே என்னமோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வருவார். வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்களை மிரட்டி அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த பேக்கில் உள்ள பணம்லாம் வெளியே சத்திரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பேக்கை கொடுப்பாரு. நீங்கள் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கீங்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போ இவங்க சொல்லிடுவாங்க, அவர் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காரு, என்னை வந்துட்டு திரும்பவும் கிராமத்து பக்கமே போக சொல்கிறாரு, அவர் நானும் விவாகரத்து பண்ண போகிறோம், எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ நீங்கள் திரும்ப கிராமத்துக்கு போக போகிறீங்களா பாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் கிராமத்துக்கு போகிறது ஐடியாவே இல்லை, அங்கே எனக்கு யாருமே கிடையாது, அங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், பொண்ணை படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். அப்போ தான் அந்த கார்லேருந்து அந்த பையனும் இறங்கி வருவானா, அந்த பையனை அறிமுகப்படுத்தி வச்சிருவாரு. என் பையன் இது அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. 2 பேரும் பேசிப்பாங்க. சரி ஓகே நீங்கள் இப்போ இங்கே இருக்கேன்னு சொல்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியுது, நாளைக்கு வந்து எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு இன்டர்வியூ நடக்குது, ஒரு அக்கௌண்டன்ட்டுக்காக இன்டர்வியூ வைக்கிறேன், ஸோ உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம், என்னோட நாளைக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். ஹீரோயினுக்கு அது வரைக்கும் நீங்கள் இங்கே சேஃப்டியாக தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக போய் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அந்த இன்டர்வியூக்கு தேவையான மாதிரிலாம் ரெடி ஆகிட்டு இப்போ வருவாங்க. அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு வீடு அதெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பாங்க. பொண்ணை பத்திரமா அங்கே வீட்டில் தங்க வச்சுட்டு ஸ்கூல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ஆஃபீஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ மாடர்னாக வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க இன்டர்வியூக்காக. அப்போ வந்து ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் வந்துருவார். நீ இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை அப்போவே ஊருக்கு தானே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. நான் எதுக்காக ஊருக்கு போகணும், நான் ஊருக்கு போகிற ஐடியாலேயே இல்லை அப்படின்னு. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்கே வேலைக்காக வந்திருக்கேன்
அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "இது வேலைக்காகவா? இங்க வேலை பார்க்குறவங்கலாம் எவ்வளோ டேலண்ட் ஆனவங்கன்னு தெரியுமா? உனக்கு வந்து அந்த அறிவு ஏதாவது கொஞ்சம் கூட கிடையாது. நீ இங்க வேலை பார்க்க போறியா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவமானப்பட்டு போகாத. இங்கேருந்து போயிடு." அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லுவாங்கன்னா, "அத நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்ப நீ இங்கேருந்து போலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், "என்ன நீ ரொம்ப உதாசீனப்படுத்திட்டு இருக்க. இதுக்காக நீ கண்டிப்பா அனுபவிப்ப." அப்படின்ற மாரி அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. ஹீரோனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது அந்த வேலைய நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேலை அப்படின்ற மாரி இருக்கும்ல, அப்படின்ற மாரி நெனச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இன்டர்வியூக்காக வந்து நெறைய பேர் வந்திருப்பாங்க. அப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருப்பாரு, "இப்ப இங்க வந்திருக்காங்களே இன்டர்வியூக்கு அவங்க எல்லாருமே சின்ன பொண்ணுங்க. அதாவது பொண்ணுங்க, பசங்க எல்லாரும் கலந்து வந்திருக்காங்க. எல்லாரும் இப்ப தான் படிச்சு முடிச்சுட்டு அவங்கலாம் நல்ல திறமையோட இங்க வந்திருக்காங்க. அவங்க பாஸ் ஆகி அவங்க செலக்ட் ஆகுவாங்களா? நீ செலக்ட் ஆகுவியா? தேவையில்லாம தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப அந்த இன்டர்வியூ ஹாலுக்கும் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப அங்க இன்டர்வியூக்காக ஒரு லேடி வந்து உட்காந்துட்டு எல்லாருக்கும் வந்து இந்த டெஸ்ட் வைப்பாங்க. அக்கவுண்டன்ட்டா இருக்கிறதுக்காக வந்து மேத்ஸ் டெஸ்ட் தான் அவங்களுக்கு இப்ப நடக்க போகுது. அந்த மேத்ஸ் டெஸ்ட்ல வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கணும் அப்படின்ற மாரி இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்து இந்த லேடிக்கு கால் பண்ணி சொல்வாரு. "அவ வந்துட்டு உட்கார்ந்திருக்கா. அந்த எக்ஸாம்ல அவ வந்து பாஸ் பண்ணிடக்கூடாது. அவளுக்கு ரொம்ப கஷ்டமானதாவே குடுங்க. அவ எப்படினாலுமே அவ செலக்ட் ஆகக்கூடாது." அப்படின்ற மாரி இவரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவாரு. அந்த எக்ஸாம் எழுதலாம் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. நெறைய பேர் இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்களா, எல்லாருமே சின்ன சின்ன வயசு பசங்களா இருப்பாங்க. படிச்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்க. அவங்கலாம் வேக வேகமா எழுதுவாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அவங்க கேட்பாங்க, "இங்கிலீஷ்ல இல்லையா பேப்பர்ன்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. "இங்கிலீஷ்லலாம் கிடையாது. இது வேற லாங்குவேஜ்ல தான் இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா புள்ளைங்களும் வேக வேகமா எழுதிட்டு பேப்பர குடுக்கும்போது இவங்களுக்கு டைமே பத்தாது. வேகமா எழுதும்போது அது வந்து ஹீரோயின எழுத விடாம அந்த பேப்பர வேற புடுங்கிக்கும் அந்த லேடி வேற. அவர் ஹஸ்பண்ட் சொன்னதுனால இது அப்படியே அவங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. "எனக்கு கொஞ்சமாவது டைம் குடுக்கலாமே." அப்படின்னு கேட்கும்போது, "டைமிங்லாம் ரொம்பவே குடுத்தாச்சு. உன்ன மாரி ஆளுங்க கண்டிப்பா செலக்டே ஆக மாட்டாங்க. நீ தாராளமா இப்பவே போயிடலாம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்ல." அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போயிடும். நம்ம செலக்ட் ஆகாம போயிட்டோம்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சு போவாங்க. இருந்தாலும் இந்த உலகம் ரொம்ப பெருசு. எங்கேயாவது நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கும். நிச்சயமா நம்ம இந்த ஊர்ல இருந்து கண்டிப்பா ஒரு வேலைக்கு சேர்ந்து நம்ம நம்ம சொந்த கால்ல நிக்கணும். அப்படின்ற மாரி ஹீரோயின் இப்ப மனசுல நெனச்சுட்டே இருப்பாங்க. இதே நேரத்துல வந்துட்டு இந்த லேடி இருக்குல்ல, அவங்க எழுதின டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் இன்டர்வியூக்கு வந்தவங்க எல்லாரோட பேப்பரையும் கொண்டு போயிட்டு அந்த சேர்மன் இருக்கார்ல, அவரோட டேபிள்ல வைக்கும். ஹீரோயின் பேப்பர சுத்தமா அவர்கிட்ட கண்லயே காட்டாது. ஒவ்வொரு பேப்பரா மேலருந்து அந்த நல்ல பசங்கலாம் எழுதியிருப்பாங்கல்ல, அவங்களோட பேப்பர்ஸா மட்டும் அவர்ட்ட குடுத்துட்டே இருக்கும். இவரு சேர்மன் அனுப்பி தான் ஹீரோயின் இங்க வந்திருக்காங்கன்ற விஷயம் கூட இவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்தவங்களோடதெல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கா அப்படின்ற மாரிலாம் குடுத்துட்டே இருக்கும். ஒண்ணு இந்த சேர்மன் என்ன கேட்பாருன்னா, ஹீரோயினோட பேர சொல்லி அந்த லேடி வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாங்களே, அவங்களோட பேப்பர் எங்கன்னு அவங்க சரியாவே எழுதல. அவங்களுக்கு நாலேட்ஜே இல்லன்னு சொல்லும்போது, "நீங்க குடுங்க அத நான் செக் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு பார்ப்பாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்த பசங்க எல்லாருமே ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டைம் முடிஞ்சிருக்கும். கடைசியில தான் அந்த 2 டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இருக்கும். அத யாருமே அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து அவங்களுக்கு எதுவும் புரியல. கடைசியா இருக்க அந்த 2 சம்மு மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல வந்ததுனால, அவங்க வந்துட்டு அத புரிஞ்சுகிட்டு அந்த கஷ்டமான சம்ம வந்து சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப சேர்மன் என்ன சொல்வாருன்னா, ஈஸியானத எல்லாருமே தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. அத பெருசா பேச முடியாது. வந்துட்டு பார்த்தோம்னா, கஷ்டமான 2 சம் எடுத்து அது கொஞ்சம் கூட தப்பு இல்லாம கரெக்ட்டா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள தானே செலக்ட் பண்ணணும். அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, இதுக்கே ஒரு மாரி ஆயிடும். "நீங்க எதுக்காக அவங்களுக்கு இந்த இத குடுக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க? அவங்களோட பேப்பர ஏன் என்கிட்ட நீங்க காட்டாமயே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரா. உடனே அப்படியே திணறிட்டே இருப்பாங்க. "இப்ப அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள கூட்டிட்டு வாங்க." அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, இது உழுந்தடிச்சுட்டு ஓடி வரும். இந்த டைம்ல இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வேற வந்துட்டு சேர்மன் கிட்ட பேசுவாரு. இந்த மாரி என் ஒய்ஃப் வந்துட்டு வேணும்னே பிரச்சனை பண்ணுன்றதுக்காக வேலைக்கு சேர்றா. அவளுக்கு அந்த அளவுக்குலாம் திறமை கிடையாது. அதனால அவளெல்லாம் நீங்க வேலைக்கு வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அத பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? நீங்க எதுக்கு அத சொல்றீங்க? இப்ப நீங்க வேலைக்கு வரீங்கன்னா, உங்களோட திறமைய பார்த்து தானே நான் வேலைக்கு எடுக்கிறேன். அவங்கள வேலைக்கு எடுக்க வேணாம்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நம்ம கம்பெனி டெவலப் ஆகணும் அப்படி இப்படின்னா வந்து கொஞ்சம் திறமையானவங்க வரணும் அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரா. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. சேர்மனா இருக்க நான் வந்து என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க போய் உங்க வேலைய பார்க்குறீங்களான்னு சொல்லவும், அவருக்கும் ஒரு வழியே இருக்காது. உடனே வெளிய போயிடுவாரு. இந்த லேடி வேக வேகமா வெளிய வரும்போது ஹீரோயின் வெளியவே வந்திருப்பாங்க. ஓடி வந்து ஹீரோயின புடிச்சிரும். புடிச்சிட்டு உங்கள வந்து சேர்மன் கூப்பிட்டாருன்ன உடனே, "நீங்க தானே சொன்னீங்க கண்டிப்பா நான் இதுல செலக்ட் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்காக என்ன வந்து கூப்பிடுறீங்கன்ன உடனே, "நான் அப்படிதான் நினைச்சேன். மன்னிச்சுக்கோங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். உங்க வீட்டுக்காரர் தான் அந்த மாரி சொல்ல சொன்னாரு." அப்படின்ற மாரிடும். ஓஹோ! பிளான் இதானா? அப்படின்ற மாரி உங்களுக்கு புரிஞ்சிரும். உங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அவங்க 2 பேருக்குள்ள இப்போ ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ உள்ள வந்த சேர்மன் வந்து அந்த லேடிட்ட கேட்பாங்க. எப்படி இங்கிலீஷ்ல உள்ள சம்ம மட்டும் கரெக்ட்டா தப்பு இல்லாம பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லும்போது, "எனக்கு இங்கிலீஷ் நல்லாவே வரும். நான் இங்கிலீஷ்ல வந்து நல்லா எனக்கு ரொம்ப ஃப்ளூயன்ட்டா நல்லா வரும்." அப்படின்ற மாரி அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? அந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் கூட தப்பு இல்லையே? படிச்சிருக்கேன்னு" கேட்கும்போது, "நான் நார்மலா தான் படிச்சிருக்கேன். ஆனா இங்கிலீஷ் மட்டும் எனக்கு நல்லாவே வரும்ன்னு" சொல்லவும், இவங்களுக்கு வந்து சம்மெல்லாம் வந்து நல்லாவே இது வந்து தப்பு இல்லாம பண்ணியிருக்கீங்க. உங்கள வந்து நான் அப்பாயிண்ட் பண்றேன்ற மாரி சொல்லவும் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த லேடி
லேடிட்ட திரும்பவும் சேர்மன் வந்து கேட்பாரு திரும்பவும், "நீ எதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இவங்களோடத மறைச்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த மாரிலாம் பண்ண சொன்னாரு. அவங்களுக்கு கஷ்டமான சம்பளம்லாம் குடுக்க சொன்னாரு. இந்த இன்டர்வியூல அவங்க செலக்ட் ஆகாம இருக்கணும்னு சொல்லிட்டு என்ட்ட செய்ய சொன்னாரு. தெரியாம அத நான் பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கோங்கன்ற மாரி அந்த அம்மா மன்னிப்பு கேட்டு அது பாட்டுக்கு கலண்டுக்கும். சேர்மன் வந்துட்டு ஹஸ்பண்ட கூப்பிட்டு விசாரிப்பாரு. "எதுக்காக இந்த மாரி செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அவளுக்கு சுத்தமா டேலண்டே கிடையாது. அவ கிராமத்துலேருந்து வந்தவ. அவ பேரு கெட்டு போகும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாருன்னு அவங்க ஒய்ஃப வந்து நீங்க அவ்ளோ ரிச்சா வந்து வாழ வச்சுட்டு இருக்கீங்க. உங்க ஒய்ஃபையும், பொண்ணையும் ரூ. 10 கூட செலவு பண்ணாம அவங்கள இஷ்டத்துக்கும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டீங்க. அவங்களா சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போதும், அதுக்கும் தடங்கலாவே இருக்கீங்களே. இதுக்கு தான் உங்களுக்கு நான் இவ்ளோ சம்பளம் குடுத்துட்டு இருக்கேனா? அப்படின்ற மாரி திரும்பவும் கேட்பாரா? இல்ல, இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நான் அவள நல்லா பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். திரும்ப அவ கிராமத்துக்கு போயிட்டான்னா, நான் கண்டிப்பா அவளுக்கு மாசம் மாசம் பணம்லாம் அனுப்புவேன். அவள நான் நல்லா பார்த்துப்பேன். அப்படின்ற மாரி சொல்லும்போது, அத அவங்க டிசைட் பண்ணட்டும். இப்போதைக்கு நீங்க உங்க வேலைய பாருங்க. இந்த மாரி தேவையில்லாத எந்த வேலையும் பார்க்காதீங்க. அப்படின்ற மாரி திட்டமும் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். வேற வழியே இல்லாம அப்படியே அமைதியா அங்கருந்து வெளிய வந்துருவாரு. திரும்பவும் ஹீரோயின வந்துட்டு அவரு வந்து சேர்மன் வந்து கூப்பிடுவாரு. அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, திரும்ப 2 பேரும் பேச ஆரம்பிச்சு சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. சேர்மன் என்ன சொல்வாருன்னா, "நீங்க 2 பேரும் தனியா பேசி ஒரு முடிவெடுங்க. நான் வெளிய வெயிட் பண்றேன்னு" சொல்லிட்டு அவரு டீசென்ட்டா அங்கருந்து வெளிய போயிடுவாரு. இப்ப சேர்மன் ரூம்லயே நின்னுட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இப்ப திரும்பவும் கேட்பாரு, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு?" கேட்கும்போது, "நான் உன்ன அசிங்கப்படுத்தல. நீ தான் என் வாழ்க்கையில அதிகமாவே விளையாடிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க. "இப்ப நான் தான் சொல்றேன்ல, நீ திரும்ப கிராமத்துக்கு போ. உனக்கு செலவுக்கு நான் பணம் அனுப்புறேன். பொண்ண நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன்லன்னு" கேட்கும்போது, "இது மட்டும் வாழ்க்கையில போதும்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "நான் வந்து என் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட விதியில நீ ரொம்பவே விளையாடிட்ட. என் வாழ்க்கையிலயும் நீ ரொம்பவே விளையாடிட்ட. இதுக்கு மேல உன்ன நான் நம்ப தயாராவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. பேச பேச இவருக்கு கோவமா வரும். இருந்தாலும் இப்ப சேர்மன் சொல்லியிருக்காரா, உங்களுக்கு இவ்ளோ பெரிய பதவிய, பொறுப்ப குடுத்து சம்பளம் குடுத்தது, உங்க ஃபேமிலிய பாத்துக்கிறதுக்கு தான். அது இல்லாட்டி உங்களுக்கு அந்த தகுதியே இல்லன்ற மாரிலாம் சொல்லியிருக்காரா. உடனே வந்துட்டு திரும்ப ஹீரோயின் அதாவது கால் கிட்ட உட்காந்துக்கிட்டு கைய பிடிச்சு கெஞ்சுவாரு. "நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. என்ன நீ மன்னிக்க கூடாதா? தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக நீ இந்த மாரிலாம் நடந்துப்பியா? கொஞ்சம் என் மேல கருணை காட்டலாமே!" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஐஸ் வச்சு பேசுற மாரி பேசுவாரு. ஹீரோயின் ஒரு தெளிவான முடிவுல இருப்பாங்க. "உன்ன நம்ப நான் தயாராவே இல்ல. உன்ன நம்பி நான் இதுவரைக்கும் இழந்தது வரைக்கும் போதும். எவ்வளவோ நான் வாழ்க்கையில இழந்துட்டேன். திரும்ப நான் உன்ன நம்புனேன் அப்படின்னா, அத விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இவரோட சுயரூபம் வெளிய வந்துரும். "நான் பார்க்குறேன். ஒரு தனி பொம்பளையா இருந்துட்டு இந்த ஊர்ல நீ வாழ்ந்துற முடியுமா? உன்னால அது மாரி முடியுமா ஃபர்ஸ்ட்டு? அது எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியாம பேசிட்டு இருக்க. அப்போ உனக்கு தெரியும். அப்ப நீ அவமானப்பட்டு நீ என்கிட்ட தான் வந்து நிப்ப." அப்படின்ற மாரி பேசுவாரா. அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "உனக்கு பொண்டாட்டியா இருந்து 4 வருஷம் நான் படாத பாடு பட்டனே. அதாவது என்னான்னு கூட கேட்காம நான் அவ்ளோ பாடுபட்டனே. அத விட இதெல்லாம் கம்மியா தான் இருக்கும். நீ போலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. ரொம்ப திரும்ப திரும்ப அவருக்கு செம்ம கோவம் வரும். உடனே அங்கருந்து கோச்சுக்கிட்டு இப்ப வீட்டுக்கு வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "இவ ஊருக்கும் போமாட்டேங்கிறா. விவாகரத்தும் பண்ணணும் அப்படின்னு அந்த வீட்ட வேற எழுதி கேட்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரா. உடனே அந்த லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட வந்துட்டு, "சில பொம்பளைங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. பணத்தாசை புடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க புருஷன வந்து பணத்துக்குன்னே பயன்படுத்திக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிதான் இவளும் இருக்கா. நான் தான் உனக்கானவளா இருக்கேன்ல. நான் உன் மேல எவ்வளோ பிரியமா இருக்கேன். என் லைஃபையே உனக்காக நான் குடுத்துருக்கேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா, உன் ஒய்ஃப் வந்து தடங்கலாவே இருக்கா. அவள விவாகரத்து பண்றதுல தப்பே கிடையாது. அவ இந்த வீடு தான் கேட்குறான்னா, அவளுக்கு வேற ஏதாவது ஒரு இடம் இருந்தா, அத மட்டும் எழுதி குடுத்து, அவள சும்மா பேருக்காவது அனுப்பி விட்டுரு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வரலாம். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல எந்த ஒரு இதுவும் இருக்காது." அப்படின்ற மாரிலாம் அது பாட்டுக்கு அவர் அப்படியே மயக்கி மயக்கி பேசிட்டே இருக்கும். இவருக்கும் அதெல்லாம் சரின்னு படும். இவரோட தொந்தரவு இல்லாம இருந்தாலே போதும்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, சைன் பண்ணியும் குடுத்துருவாரு. அப்படின்னு வந்துட்டு இப்ப ஹீரோயின் வந்துட்டு அங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப வேண்டா வெறுப்பா ஹீரோவும் அப்பப்ப வேற வழி இல்லாம அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு தான் இருந்துட்டே இருப்பாரு. ஆனா, அவர் மேல உள்ள நல்ல அபிப்பிராயம் இந்த சேர்மேனுக்கும், அங்க உள்ள வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே போயிருக்கும். அந்த ஹஸ்பண்ட் மேல. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்க வேலை பார்த்துட்டு இப்ப எல்லார்ட்டயும் நல்ல பேர் எடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பொண்ணுக்கு இப்ப நல்ல நல்ல துணிமணிலாம் வாங்கி குடுத்துருப்பாங்க. பார்க்கவே இந்த பாப்பா அழகா இருக்கும். அத கூட்டிட்டு இப்ப வந்து பார்க் அங்கலாம் வந்திருப்பாங்களா, இப்ப அம்மாவும் பொண்ணும் அங்க பார்க்ல ஜாலியா பேசி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு நான் உனக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போகுவாங்களா, அப்ப இந்த பொண்ணு வந்துட்டு அழகா ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்கும். அப்ப சேர்மன் இருக்கார்ல, அவரும் பையனோட அந்த பார்க்குக்கு வந்திருப்பாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மீட் பண்ணும்போது 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப வேலைலாம் எப்படி போகுது? எங்க தங்கியிருக்கீங்க? எல்லாம் ஓகேவா? அப்படி இப்படி ஹஸ்பண்ட கொண்டு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் விசாரிப்பாரு. இவங்களும் பதில் சொல்லிட்டே இருப்பாங்களா, அந்த நேரம் அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு கூட விளையாடலாம். இந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிரும். சிஸ்டர் சிஸ்டர்னே அந்த பொண்ண கூப்பிட்டுட்டே இருப்பான். அந்த பொண்ணு கூட விளையாடலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு ஓடுவானா, கரெக்ட்டா பார்த்தோன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே அங்கருந்து அந்த ஊஞ்சல்லேருந்து கீழ விழுந்து அலற சத்தம் கேட்கும். உடனே எல்லாரும் வேக வேகமா இங்க ஓடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அப்படியே பாதி மயக்கத்துல தலையிலேருந்து அப்படியே ஒரு மாரி காயமா ஆகி இதாகிட்டு இருக்கும். உடனே இந்த சேர்மன் இருக்கார்ல, வேக வேகமா அந்த பொண்ண தூக்கிருவாரு. தூக்கி "என்னம்மாச்சு? என்னம்மாச்சு? ஹாஸ்பிட்டல் போலான்ற" உடனே, "இல்ல நான் ஓகே தான். என்ன கொஞ்சம் இறக்கி விடுங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், அவரும் இறக்கி விட்டுருவாரு. "என்னம்மாச்சு? எப்படிம்மா ஊஞ்சல்லேருந்து விழுந்த?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. என்ன சொல்லும்னா, "என்ன யாரோ தள்ளி விட்டாங்கம்மா" அப்படின்ற மாரி சொல்லும். "யார்ம்மா தள்ளி விட்டது?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பார்க்ல சுத்தி சுத்தி பார்ப்பாங்களா, கரெக்ட்டா பார்த்தா அந்த லேடி இருக்குல்ல, அந்த லேடியும் அந்த பையனும் இங்க வந்திருப்பாங்க. இந்த பொண்ணும் இந்த ஹீரோயின்லாம் இருக்கிறத பார்த்தோன, அவங்க வரும்போது என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, அதாவது வீட்டுக்காரர் வேணான்னு சொன்ன உடனே பணத்த நெறையா வாங்கிட்டு, பணம் இருக்க சேர்மனா பார்த்து புடிச்சுட்டாளா இவ? அப்படின்ற மாரிலாம் மைண்ட்ல நெனச்சுட்டு இவங்க கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. போற வழியில அந்த குட்டி பையன் வேற என்ன
என்ன பண்ணியிருப்பான், இந்த பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுருப்பான். இதான் நடந்திருக்கும். ஆனா வந்துட்டு இங்க அந்த பொண்ணு கண்டுபிடிச்சுருவாங்க. அவன் தான் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் என்ன தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு அந்த பையன கரெக்ட்டா கை காட்டிடுவாங்க. உடனே அந்த லேடிக்கு செம்ம கோவம் வந்துரும். அந்த மாரிலாம் இல்லவே இல்ல. அவன் போய் தள்ளி விடுவானா? அவன் சின்ன பையன் அப்படின்ற மாரி அது சாதிச்சுட்டே இருக்கும். கூட்டத்துல இருக்கவங்களும் அப்ப யாரு தான் பண்ணதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப சேர்மனோட பையனும் என்ன சொல்வான், "நான் பார்த்தேன். அந்த பையன் தான் தள்ளி விட்டான்னு" சொல்லும்போது, அதெல்லாம் அவன் சொல்றத ஏத்துக்க முடியாது. ஏன்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடுறதுனால, அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஆயிடுமா? அப்படின்ற மாரி இந்த லேடி ஒத்துக்கவே ஒத்துக்காது. வந்துட்டே இருக்கும்போதே ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரு வந்துருவாரு. வந்தவுடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப ஹீரோயின் சொல்வாங்க, "இங்க பார்த்தீங்களா, அந்த குட்டி பையன் வந்துட்டு இந்த மாரி பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணு அந்த லேடியும் ஒத்துக்காது, அந்த பையனும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப இந்த ஆள் இருக்கார்ல ஹஸ்பண்ட், அவர் என்ன சொல்வாருன்னா, "அவன் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டான். நீயா எங்கேயாவது விழுந்துட்டு அவன் மேல பழி போடாதன்னு" சொல்லும்போது, ஹீரோயினுக்கு கோவம் வரும். "நீ பெத்த பொண்ணு தானே அவ. அவ சொல்றதுல ஒண்ணுல கூட உனக்கு நம்பிக்கையே இல்லைல்ல?" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். இந்த நேரம் பார்த்து அந்த பார்க் வந்து கிளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த லேடி ஒருத்தவங்க வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் பார்த்தேன். இந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ண வந்து ஊஞ்சல்லேருந்து புடிச்சு தள்ளி விட்டான்." அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப போதுமா? இத்தன பேரு நாங்க அந்த பொண்ணும் சம்மந்தப்பட்ட பொண்ணு சொல்றா. சேர்மனோட பையன் சொல்றான். இப்ப அந்த லேடியும் வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு யார் சொன்னா நீங்க நம்புவீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டு, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப அந்த பையன் என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்." அப்படின்னு சொல்லவும், அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, "அவன் சின்ன பையன். அவன் மன்னிப்புலாம் கேட்க மாட்டான். வேணா நான் மன்னிப்பு கேட்கிறேன். சாரி." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. முடியவே முடியாது. அந்த பையன் தான் இப்ப மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "வேண்டாம். எதுக்காக சின்ன பையன் அவன். அவனெல்லாம் மன்னிப்பு கேட்க சொன்னா, அவன் மனசு என்ன பாடுபடும்?" அப்படின்ற மாரி கேட்பாரு. பேசும் ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். உன் பொண்ணு தலையில இப்படி காயமா இருக்கு. அது உனக்கு பெருசா தெரியல. அவன் தப்பு பண்ணிட்டு அவன் மன்னிப்பு கேட்கும்போது அவன் மனசு கஷ்டப்படும்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லவும், அந்த ஆள் பாட்டுக்கு முழிச்சுட்டே இருப்பாரு. இப்ப நீங்க இத மன்னிப்பு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை இங்கேயே முடியும். இல்லன்னா அத நான் பெருசா ஆக்கிடுவேன்ற மாரி ஹீரோயின் சொல்லும்போது, உடனே அந்த லேடி வந்துட்டு அந்த பையன் கிட்ட சொல்லும். இந்த மாரி சரி மன்னிப்பு கேட்டுருப்பா அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, சாரி அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லுவான். இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த சேர்மனுக்கு செம்ம கோவம் வந்துரும். இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, போதும் நிறுத்துங்க. இவ்வளோ நேரம் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு இவ்வளோ பதவிய குடுத்து, இவ்வளோ சேலரிலாம் குடுத்து வச்சிருந்தேன். ஆனா இதுக்கு மேல என் கம்பெனில நீ அந்த மாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன் பதவியிலேருந்து உன்ன சாதாரண ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு சாதாரண பதவிக்கு உன்ன நான் மாத்துறேன். அப்படின்ற மாரி கோவமா சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாரு. அவ்வளோதான் ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரியா அதாவது ஹீரோன்னு வருது. அது ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். டக்குனு இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் சரியா போயிடுமா? சீக்கிரமா ஸ்கூல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாம் சரியாயிடும். அப்படி இப்படின்னு பொண்ணுட்ட பேசிட்டே இருப்பாங்களா, இவர் என்ன பண்ணுவாரு இப்ப, அந்த பொண்ணுக்காக ஒரு டெடி பியர வாங்கிட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒய்ஃப்ட்ட வந்து பேசுவாரு. ஒய்ஃப்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பேச மாட்டாங்க. உடனே வந்துட்டு பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த டெடி பியர குடுத்துட்டு, "அப்பா தெரியாம பண்ணிட்டேன்ம்மா. அப்பாவ நீ மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எதுவுமே பேசாது. அந்த டெடி பியர தூக்கி வீசிட்டு, "எனக்கு இந்த டெடி பியர சுத்தமா புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்தும். உடனே இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்கருந்து போயிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நீ மனசு வச்சா எனக்கு அந்த வேலை திரும்ப கிடைக்கும். நீ கோவப்படாத. இப்ப நீ வந்து ஊர்லேருந்து வந்ததுனால தான் இப்ப நான் பார்த்துட்டு இருந்த வேலை கூட போயிடுச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அது நடந்துக்கிட்ட முறையினால உனக்கு போனது. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீ இங்கருந்து போலன்னா, அந்த வேலைக்கும் ஏதாவது ஆபத்து வந்துரும். இப்ப என் பொண்ணுக்கு அடிபட்டுருக்கு. அவ ரெஸ்ட் எடுக்கணும். இங்கருந்து எங்கள தொல்ல பண்ணாதீங்க. வெளிய போங்க" அப்படின்ற மாரி கத்திடுவாங்க. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே வேற வழியே இல்லாம அங்கருந்து சோகமா இப்ப வெளிய போயிடுவாரு. அந்த அப்பா இருக்கார்ல, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட போய் கெஞ்சுவாரு. "அம்மா கிட்ட எனக்காக பேசும்மா. அம்மாவ வந்துட்டு இந்த ஊர விட்டு சொல்லுமா. அந்த சேர்மன் கிட்ட பேச சொல்லுமா. இப்ப அங்க தானே வேலை பார்க்குறேன். அப்பாக்காக பேச சொல்லுமா. அப்பா தெரியாம தானே நடந்துக்கிட்டேன்." அப்படி இப்படின்னு கேட்பாரு. "நீ என் அப்பாவே இல்ல. என் அப்பா இப்படி நடந்துக்கவே மாட்டாரு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற சொல்லிடுமா. அவ மைண்ட் அளவுல அவள வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இங்கருந்து வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கத்துவாங்க. அப்ப அவரும் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு. இதுக்கப்புறம் என்ன பதவி ரொம்ப கீழ இறக்கிட்டாங்க. இப்ப சாதாரண வேலையிலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது, நீங்க இருந்து வெளிய போறியா இல்லையான்னு அவங்க கத்தவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியவும் வந்துருவாரு. இப்ப வேற வழியே இல்ல. இப்ப அவர் வேலை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வேலையா போயிடுச்சு. அவரோட பதவி போயிடுச்சு. அவருக்கு சின்ன வேலை தான் கிடைச்சிருக்கு. இப்ப வீட்ல வந்து ரொம்ப டயர்டா உட்காந்துருப்பாரு. இப்ப அந்த லேடி இருக்கும். அந்த லேடியும் அந்த பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இன்ஸ்டன்ட்டா சமைச்சு சாப்பிடுற மாரி சாப்பாடு சாப்பிடும்போது அந்த குட்டி பையனுக்கு கோவமா வரும். எப்ப பார்த்தாலும் இதே குடுக்குறீங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கோச்சிட்டு எந்திரிச்சு போயிடுவான். இந்த ஹஸ்பண்டுக்கா ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்திலேயே இருப்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த லேடி வந்து என்ன சொல்லும்னா, நம்ம அவன் வளர்ற பையன். இந்த மாரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸா தான் அவனுக்கு குடுக்கணும். இந்த மாரி அதாவது என்ன சொல்றது, இன்ஸ்டன்ட்டா சமைச்சு குடுக்குற சாப்பாடெல்லாம் குடுத்தா அவன் எப்படி ஹெல்த்தியா வளருவான்? அவன பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னோட சேலரிலாம் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப என்னால குடும்பத்த எப்படி ரன் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்ற மாரி அவர் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. சொல்லணும்னா வந்துட்டு, இல்ல இப்ப அடுத்த வருஷத்துலருந்து அவனுக்கு வந்துட்டு பெரிய ஸ்கூல் போறான். அவன் இன்னும் ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் அவன ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நெறைய சேர்த்துருக்கோம். அவனுக்குன்னு நம்ம லக்ஸரியான லைஃப்ப வந்து குடுத்துட்டோம். திரும்ப அத மாத்தணும் அப்டின்னா வந்துட்டு அவன் மனசளவுல பாதிக்கப்பட்டுருவான். ஸோ இப்ப என்ன பண்றது? அப்டின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு தான் இருக்கேன். என் கையில இப்ப எந்த பணமும் இல்ல. இருந்ததெல்லாம் வேற ஹீரோயின்ட்ட குடுத்துருப்பாரா? அதனால சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, உடனே இந்த டக்குனு இந்த லேடி என்ன சொல்லும்னா, இந்த சொந்த வீடு உங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சுல்ல, அந்த வீட்ட வித்துட்டு அதுல வேணா எனக்கும் பையனுக்கும் ஏதாவது செய்றீங்களா? அப்டின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் பாருங்களேன். ஹீரோக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து செம்ம கோவம் வந்துரும். இருக்கிறதையும் வித்துட்டு என்ன
பிச்சை எடுக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துவாரு. உடனே சரி, சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க. டென்ஷனா இருக்கீங்க. நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்போன்னு அப்படியே விட்டுட்டு இது பாட்டுக்கு கிளம்பி போயிடும். அதாவது ரூமுக்கு போயிரும். போன உடனே என்ன யோசிக்கும்னா, இதுக்கு மேல இவன நம்பிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் கிடையாது. இப்ப இவன் செல்லா காசு தான். இவன் கூட இருந்த லைஃப் எல்லாம் போர் அடிச்சு போச்சு. 10 பைசாக்கு இனிமே இவன் பிரயோஜனம் கிடையாது. இவன் வாங்குற சம்பளத்த வச்சு நம்ம நிம்மதியா இருக்கவே முடியாது. இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும். இது கூடவே வந்துட்டு இன்னொரு வில்லன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, இந்த லேடி மேல அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா இது வந்துட்டு இவர் கூட இருக்கு. இவர்கிட்ட பணம் இருக்கிறதுனால அவன கொஞ்சம் கண்டுக்காமயே விட்டு வச்சிருந்தது. இப்ப இவன் செல்லா காசு அப்படின்றது தெரிஞ்ச உடனே, இப்ப அந்த ஆளுக்கு கால் பண்ணி என்ன பேசும்னா, "ஹனி" அப்படின்ட்டு கால் பண்ண உடனே, "டார்லிங், ஹனி" அப்படின்ற மாரிலாம் அசிங்கமா கூப்பிட்டுட்டு, உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "நீ எனக்கு கால் பண்ணுவ நான் நினைக்கவே இல்ல. இவ்வளோ சீக்கிரம் நீ மனசு மாறுவ நான் நினைக்கவே இல்லன்ற" மாரிலாம் அவர் சொல்லுவாரு. "இப்பதான் உங்களோட அருமை எனக்கு புரிஞ்சுது" அப்படின்ற மாரி பேசவும் பார்த்தீங்கன்னா, "நான் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இப்பவே எனக்கு உன் கூட வந்துடணும் போல தோணுது" அப்படின்ற மாரி இது பேச ஆரம்பிச்சுரும். உடனே அந்த ஆள் என்ன சொல்வான்னா, "உன் ஹஸ்பண்ட் வந்து இங்க இப்ப அங்க மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தார்ல, அப்ப அங்க உள்ள முக்கியமான விஷயங்கள் அந்த மெட்டீரியலு வேற ஒரு கம்பெனிக்கு கிடைக்க போற அந்த கான்ட்ராக்ட் எல்லா ஃபைலும் அவனோட கம்ப்யூட்டர்ல இருக்கு. அத மட்டும் எனக்கு வந்துட்டு காப்பி பண்ணி குடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னையும் உன் பையனையும் கூட்டிட்டு வந்துர்றேன். நீ என் கூடவே லைஃப் லாங் இருக்கலாம். உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லும். "நிஜமாவா? அப்ப இன்னைக்கே நைட்டே அவன் சீக்கிரம் தூங்குனதுக்கு அப்புறம் எல்லாமே நான் செஞ்சுட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல வந்து" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லாத்தையும் பேசிப்பாங்க. இதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாவே இருப்பாரு. அதனால சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுத்துருவாரு. அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் போய் படுத்துருவாரு. இது என்ன பண்ணும் தூங்காது. தூங்குற மாரி நடிச்சுட்டு திரும்ப நல்லா அவர் தூங்குனதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் மெதுவா அவரோட லேப்டாப்ப தூக்கிட்டு கொண்டு வந்து ஹால்ல வந்து உட்காந்துக்கும். உட்காந்துக்கிட்டு அந்த பென் டிரைவ போட்டு அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, இப்ப சைன் ஆக போகுதுல்ல இந்த கம்பெனி, அந்த கான்ட்ராக்ட்ட ஃபுல்லாமே காப்பி பண்ணிடும். காப்பி பண்ணிட்டு மெதுவா திரும்ப சத்தம் இல்லாம போய் அந்த ரூம்ல கொண்டு போய் அத வச்சுரும். அதோட என்ன பண்ணும், அவர் தூங்குறாரா அப்படியே கதவ மெதுவா சாத்திட்டு நேரா பையன் கிட்ட வரும். பையன எழுப்புமா, எழுப்பு எந்திரி எந்திரி வா நம்ம வெளிய போணும்னு சொல்லும்போது, "அப்பா வராராம்மா, அப்பா கிளம்பிட்டாரா, அப்பா கிளம்பணும்னு சொல்லுமா, அதுவரைக்கும் நான் தூங்குறேன்" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லுவான். உடனே இந்த லேடி என்ன சொல்லும்னா, "அவன் உன் அப்பாவே இல்ல. அவன அப்பான்னு சொல்லாத. வா நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம். அது ரொம்ப பெரிய இடம். ரொம்பவே வசதியான இடம். சீக்கிரம் கிளம்பு" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுருவான். எந்திரிச்சு 2 பேரும் கிளம்பி நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம பேகு, பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ரோட்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆள் எங்க வரேன்னு சொன்னாரோ, அங்க வந்து வெயிட் பண்ணி நின்னுட்டு இருப்பாங்க. "என்னம்மா இவ்ளோ நேரம் நின்னுட்டு இருக்கோம்?" அந்த பையன் கேட்பான். "இப்ப வந்துருவாங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஒரு கார் வரும். அந்த வில்லனும் அவரோட அசிஸ்டன்ட்டும் கார்லேருந்து இறங்குவாங்க. நேரா ஓடி போய் இந்த லேடி என்ன பண்ணும், அவரோட தோள்ல போய் சாஞ்சுக்கும். "எவ்ளோ நேரம் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணேன் தெரியுமா? நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி, சரி நான் சொன்னத கொண்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேற கேட்பான். கொண்டு வந்துட்டேனே இதோ இருக்கு பென் டிரைவ்ல" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வாங்கி அவன் அசிஸ்டன்ட்ட குடுக்கும்போது அவங்க 2 பேருமே ஒரு மாதிரியா சிரிப்பாங்க. ஏன்னா சீட்டிங் பண்றவங்களுக்கு சீட்டிங்கா தானே இருக்கும். போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கார்ல ஏத்தவும், இவங்க 2 பேருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வசதியான வீட்ல கொண்டு போய் இருக்க வைப்பாரா, இன்னும் 2 நாள்ல வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் நடக்க போகுது. அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மொத்தமும் இப்ப ஹீரோ பேரு டோட்டலா அவனுக்கு இருக்கிற வேலையும் மொத்தமா போயிடும். அவன் மேல உள்ள அவன் கிட்ட தான் இந்த இதெல்லாம் இருக்கு. அவரு அதாவது அந்த ஹஸ்பண்ட் மேல உள்ள அந்த மரியாதை, வேலை எல்லாமே போயிடும். மொத்தமா இந்த மாரி ஒரு வேலைய பார்த்துருச்சு. இங்க இது மாரி நடந்துட்டு இருக்கு. இப்ப காலையில ஹஸ்பண்ட் வந்து தூங்கி எந்திரிப்பாரு. எந்திரிக்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்ன என்னைக்கும் இல்லாம அம்மாவையும் பையனையும் இன்னைக்கு காணுமே எங்க போனாங்க இவங்க 2 பேரும்? ஒருவேளை சீக்கிரமா அவன கூட்டு போய் ஸ்கூலுக்கு எதுவும் விட்டுட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. அவங்களுக்கு கால் பண்ணி பார்ப்பாரா, கால் வந்துட்டு போகவே போகாது. அந்த நம்பரே இல்லன்ற மாரி சொல்லும். உடனே இவருக்கு ஒண்ணும் புரியாது. என்னன்னு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பதான் வீட்ட பார்ப்பாரு. சாப்பிட்ட சாப்பாட்டுலேருந்து வேக வேகமா சாப்பிட்டு அவங்க கிளம்பி போனது, அவங்க திங்ஸ் எதுவுமே அங்க இல்லாதத பார்த்து ஒரு மாரி அதிர்ச்சியா இருக்கும். டக்குன்னு இவரு என்ன நெனைப்பாருன்னா, அவங்க ஒய்ஃப் மேல அவர் சந்தேகப்படுவாரு. போயிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு நேரா ஆஃபீஸ் போயிட்டு, "நீ என்ன பண்ண அவள? அவளையும் என்ன நான் அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளையும் என் புள்ளையும் நீ என்ன பண்ண? அவங்கள ஏதாவது பண்ணிட்டியா? அவங்கள எதுவும் அடைச்சு வச்சிருக்கியா?" அப்படி இப்படின்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். "என்ன நெனச்சிட்டு இருக்க? என்ன அந்த அளவுக்கு நீ நெனச்சிட்டில? எனக்கு அவள புடிக்காது தான். ஆனா அவள இந்த மாரி கஷ்டப்படுத்துற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமானவ கிடையாது. உன்னோட பார்வையில நான் இந்த அளவுக்கு இருக்கேன்ல" அப்படின்ற மாரி ஹீரோயின் வேற கோவப்படுவாங்க. ஹீரோயின் வந்து இப்ப என்ன சொல்லிடுவாங்கன்னா, "சில பொண்ணுங்க அப்படிதான். அதாவது அடுத்தவன் புருஷனுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அவன்கிட்ட பணம் இருக்க வரைக்கும். அவன்கிட்ட பணம் இல்லன்னு வச்சுக்கோயேன், அவன் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் அவளும் நானும். அவ ஒண்ணும் அப்படி கிடையாது. அவள பத்தி தப்பா பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின் கிட்ட கோவப்படுவாரு. "நீ யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இவரு யோசிச்சு பார்ப்பாரு. நாள் வந்துட்டு அவங்க கேட்டிருப்பாங்கல்ல, இந்த மாரி பணம் வேணும் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. இப்ப நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன்னு இவரு வேற சொல்லியிருப்பாரா? அதோட அந்த வீடெல்லாம் வித்து கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவரு குடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த சிந்தனைலாம் வரும். ஒருவேளை இதுக்காக தான் நம்மள விட்டு போயிட்டாளா? இந்த அளவுக்கு அவ இப்படி சீப்பா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே. அவளுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையவே என் பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டுட்டு அவ கூட போனேனே. இப்படி நம்மள ஏமாத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாரு. வில்லனுங்க இருக்காங்கல்ல, அவங்கள காட்டுவாங்க. அவனுங்க 2 பேர் வந்துட்டு இந்த பென் டிரைவ் நம்மகிட்ட வந்துருச்சு. இப்ப அந்த கான்ட்ராக்ட்க்கு போறோம். இத நம்ம கை மாத்துறோம். அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாரி இந்த சேர்மேனுக்கு போட்டியாவே அவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இது வேற நடந்துருச்சு. இப்ப இந்த சேர்மேனுக்கும் விஷயம் வந்து கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாரி என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாரி அவருக்கு விஷயம் கைமீறி போன மாதிரி இருக்கு. இருந்தாலும் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற மாரி அவரும் கிளம்பி வருவாரு. அவரு சைட்லேருந்து அவர் ரெடி பண்ணிட்டு வந்துருவாரு. இப்ப அந்த கான்ட்ராக்ட்க்கு உள்ள போய் சைன் பண்ண போறாங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த வில்லன் 2 பேர் வில்லனோட அசிஸ்டன்ட் அவங்க கூட இப்ப புதுசா சேர்ந்த அந்த லேடி 3 பேரும் கார்லேருந்து இறங்கும்போதே
சேர்மனும் அந்த ஹீரோயினும் அங்கே வருவாங்களா. வரும்போது இவங்க 2 பேரும் எதிர்த்தாப்புல ஏதோ பேசும்போது அந்த வில்லன் வந்து சொல்லுவாரு, "இந்த கான்ட்ராக்ட்ட எப்படி நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறேன்னு மட்டும் பாருன்னோனே, உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சேர்மன் சொல்லிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் வந்து அந்த லேடிய பார்த்துருவாங்க. "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அதாவது அந்த ஆள் வந்து உன்னை இப்ப புதுசா கல்யாணம் அவன் வந்து உன்ன தேடிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்கும்போது, உடனே மூஞ்ச மறைச்சுக்கும். அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு என்ன பேசும்னா, "நான் எதுக்காக முகத்த மறைக்கணும்? நான் எதுக்காக அப்படிலாம் நடந்துக்கணும்? அவன் கூட வாழ எனக்கு விருப்பம் கிடையாது. இப்ப நான் இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு." அப்படின்ற மாரி சொல்லுமா, "ச்சீ!" அப்படின்ற மாரி இவங்க ஹீரோயின் ஒரு மாதிரி பேசுவாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, எக்ஸ் ஹஸ்பண்ட் அவர் வேற வந்துருவாரு. வந்தவர் நேரா பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட கைய போய் இந்த லேடியோட கைய போய் பிடிச்சுட்டு, "நீ எங்க போன? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போன?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "கைய மொத விடு, கைய மொத விடு" அப்படின்ற மாரி ரொம்ப ஒரேடியா பேசுவாங்க. இந்த வில்லனுங்களும் வேற அவர்கிட்ட சண்டைக்கு போகவும், "எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு குட் மார்னிங் கூட சொல்லல. எதுக்காக எங்க போன?" அப்படி இப்படின்னு அவர் இன்னும் அப்படிதான் கேட்டுட்டு இருக்காரு. "இன்னுமா உனக்கு புரியல? நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப இங்கேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாம எப்படி உன் கூட வாழ முடியும்? உன் கூடலாம் நம்பி வாழ்ந்ததுக்கு என்னதான் சொல்லணும்? இப்பதான் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய நான் அமைச்சுக்கிட்டேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத." அப்படின்ற மாரி சொல்லவும், அது ஒரு குட் பையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்படியா என்ன விட்டுட்டு போவ? அப்படின்ற மாரி அவர் கதறு கதறுன்னு கதறுவாரு. மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் போய் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே எல்லாரும் போய் உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தோனே பார்த்தோம்னா, இப்ப எல்லாரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஹஸ்பண்டோட லேப்டாப்ல இருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இவருக்கு ஒண்ணுமே ஓடாது. இதெல்லாம் பண்ணது யாரு? நீயா எனக்கு துரோகம் பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிய பார்த்து கேட்பாரு. அது ஒரு மாரி நக்கலா சிரிச்சுட்டு அந்த வில்லனுங்களோட உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ட சைன் பண்ண போறவர் வந்து எல்லாத்தையும் படிச்சு பார்ப்பாரா? பார்த்தவர் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த சேர்மன் இருக்கார்ல, அவர் வந்து ஹஸ்பண்ட பார்ப்பாரு. என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, "இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "இனிமே இந்த கம்பெனில இந்த சூப்பர்வைசர் வேலை குடுத்தால, அதுல கூட நீங்க இனிமே இருக்க முடியாது. உங்கள டோட்டலா இங்கேருந்து நான் வெளிய அனுப்புறேன்." அப்படின்ற மாரி சேர்மன் சொல்லிடுவாரு. இப்ப இந்த ஹஸ்பண்டா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு. இதே நேரத்துல பார்த்தோம்னா, இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறாங்களா? வில்லன் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அத படிச்சு பார்க்குறவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சேர்மனோடது தான் உண்மையானது, ஒரிஜினல். அத வந்து இவங்க காப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரிஜினல் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இந்த கான்ட்ராக்ட்ட நாங்க உங்களுக்கே குடுக்குறோம்னு சொல்லிட்டு சேர்மனுக்கு குடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாரி ஹீரோயின் சில வேலைங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால தான் இந்த வேலையே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இத பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். கடைசில பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன அப்ப அந்த கான்ட்ராக்ட் அவர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க ரொம்ப சின்ன வயசா தான் இருக்கீங்க. நீங்க இன்னும் முயற்சி பண்ணலாம். அடுத்தடுத்த வருஷங்கள்ல உங்களுக்கும் கான்ட்ராக்ட் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால மனசு தளர விடாதீங்க. அடுத்த சந்திப்புல மீட் பண்ணுவோம்." அப்படின்ற மாரி அவரு கலண்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. இப்ப சேர்மனுக்கும், ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டோம் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இந்த வில்லன் இருக்கார்ல, அவருக்கு செம்ம வெறியேறிடும். "அப்ப நீ கொண்டு வந்தது ஃபுல்லா" அந்த லேடி கிட்ட இப்ப சண்டை போடுவாரு. "நீ கொண்டு வந்தது ஃபுல்லா அந்த காப்பி தானா? ஒரிஜினல் கிடையாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் ஒரிஜினல் தான் கொண்டு வந்தேன். நான் சொல்றத நம்புங்கன்ற" மாரி அந்த லேடி வந்து இப்ப அவர்ட்ட கெஞ்சிட்டு இருக்கும். உடனே அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாரு. பொய்யான அந்த காப்பிய கொண்டு வந்து, "நீ இங்க என் கூட இருக்கலாம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா?" உடனே அப்படி சொல்லவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, "இப்ப வீட்டுக்கு போன உடனே இந்த லேடியையும், அந்த பையனையும் வீட்ட விட்டு வெளிய தொரத்திருங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்ல அவங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்லவும், அந்த ஆளும் "இப்ப உடனே செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டுருவா. உடனே இது கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருக்கும். அவர் கால உதறி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. கதறிக்கிட்டே இவர கூப்பிட்டுட்டே இருக்கும். அவங்க 2 பேரும் காதுலயே வாங்க மாட்டாங்க. அந்த வில்லனும், அவர் அசிஸ்டன்ட்டும் கார்ல ஏறி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அழுது முடிச்சிரும். முடிச்ச உடனே இப்ப தான் வந்து ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வருவாரா, உடனே மனசு மாறி இப்ப அவர்கிட்ட போய் அவர போய் பேக்லயே போய் கட்டி பிடிச்சுக்கும். கட்டி பிடிச்சிட்டு, "என்ன விட்டுருங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன். என்ன ஏத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு செம்ம கோவம் வரும். இந்த மாதிரி எனக்கு நீ துரோகம் பண்ணுவ நான் நினைக்கவே இல்ல. அதுவும் அவன் உன்ன வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து ஒட்டிக்கிறல்லன்னோனே, நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் இப்ப தான் உண்மைய உணர்ந்துட்டேன். வாழ்க்கைன்னா என்னன்றது இப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. என்ன நடுத்தெருவுல விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டே இருக்கும். "உன்னால நான் இழந்தது தான் எல்லாமே. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன இருக்கு உன்ன நான் ஏத்துக்கிறதுக்கு? இன்னொரு தடவ உன் முகத்த நான் பார்க்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்ததுக்கு ஒரு ஓங்கி ஒரு அறைய போட்டுட்டு புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. சேர்மனும் பார்ப்பாங்க, ஹீரோயின் இருக்காங்களா அவங்களும் பார்ப்பாங்க. அவங்க இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கலாம் கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்ப ஹீரோயின பார்க்கணும்னு சொல்லிட்டு இவரு கேட்டு இந்த ஆஃபீஸ்க்குள்ள வருவாரு. வந்தவுடனே என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கையில ஒரு பெரிய புக்கேவே எடுத்துட்டு வந்திருப்பாரு. "ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உன்ன லவ் பண்றேன். நான் என் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். திரும்ப நீ என்ன ஏத்துப்பியா? என்ன மன்னிப்பியா? மனுஷ வாழ்க்கையில தப்புனா வந்து சகஜம் தானே. அத மன்னிச்சு ஏத்துக்கயேன்." அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாரா, அவங்க ஒரே வார்த்தையா சொல்லிடுவாங்க. "திரும்ப உன்ன நம்பி ஏமாற நான் தயாராவே இல்ல. பிறவி குணம்ன்றது மாறவே மாறாது. இதுக்கு மேல என் லைஃப்ல உனக்கு இடம் கிடையாது. என்ன நினைச்சு உன் நேரத்த நீ வீணடிக்காத. நீ இங்கேருந்து வெளிய போ. இது மட்டும் இல்லாம என் பொண்ணு கூட இனிமே உன்ன அப்பாவ ஏத்துக்கவே மாட்டா. அவளே நீ ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்ட. இனிமே எங்க லைஃப்ல நீ கிடையவே கிடையாது." அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப இவருக்கு இந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். எதுவுமே இப்ப அவர் வாழ்க்கையில அவருக்கு இருக்காது. அப்படியே சோகமா உடைஞ்சு போயிடுவாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்ப அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்ணுவாங்க. "அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க எப்ப வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கேன். நீ ஸ்நாக்ஸ்லாம் உனக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல புள்ளையா நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பியா? அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேனா?" அப்படின்ற மாரி இவங்க சொல்லிட்டே வந்துட்டு இருப்பாங்களா, பின்னாடியே ஒரு கார் வரும். கார்லேருந்து சேர்மன் தான் இப்ப கீழ இறங்குவாரு. இறங்குனவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாரு, "இந்த மாரி உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவ்ளோ ஒரு திறமையானவங்கள வந்துட்டு லாஸ் பண்ணிட்டாரு." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "நீங்க நல்லா ஜோக் பண்றீங்க. நான் திறமையானவளா? நான்
அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாரி சொன்னவர் என்ன பண்ணுவாருன்னா, பர்சனலா வந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்கள வந்து விருந்துக்கு வந்து இன்வைட் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு ஆஃபீஸ்ல இந்த மாரி ஒரு வேலை வந்து உங்களால தான் எனக்கு கிடைச்சது. அதுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரா. உடனே ஹீரோயின் வந்து சிரிப்பாங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, கைய வந்து இப்படி குடுப்பாரு. கைய குடுத்து என்ன ஏத்துக்கிறீங்களான்னு கேட்கிற மாரி தான். ஏன்னா அவரும் வந்துட்டு ஒய்ஃப் அவங்களுக்கும் சேர்மனுக்கு இறந்து போயிருப்பாங்க. இவங்கள பத்தி அவருக்கு நல்லாவே தெரியுதா. உடனே அவங்க கை அப்படி நீட்டும்போது, இப்ப அவங்க கைய மேல வச்சுட்டாங்கன்னா, ஹீரோயின் வந்து இவங்கள ஏத்துக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்ச மாரி அர்த்தம். ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. உடனே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரத்துல அவர் கை மேல இப்படி கைய வச்சுருவாங்க. அதுவும் 2 பேரும் கைய இறுக்கமா புடிச்சுப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருமே லைஃப்ல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சந்தோஷமா வாழ்வாங்க. இந்த மாதிரி தான் இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.